ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இது பைல்வான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுலேருந்து ஒரு கார்டு எடுத்து இதுலேருந்து ஒரு கார்டு எடுத்து அந்த ஒரு கார்டு பைல்வான். இந்த டெக்கிலேருந்து எடுத்து ஒரு கார்டு வந்து பைல் 2ன்னு செலக்ஷன் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஒரு கார்டு எடுக்கலாமா? அந்த ஒரு கார்டு அந்த ஒரு கார்டு என்ன கார்டு ஓகே, இது பார்த்தீங்கன்னா பைல்வான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆரக்கல் மிஸ்டிக் ரெட் ரோஸ் ஆரக்கல்லேருந்து பைல் 2 செலெக்ஷன் பண்ணலாம். வாங்க கைஸ், வாங்க செலெக்ஷன் பண்ணலாம். எது எடுக்கலாம்னு பார்க்கலாமா? எது எடுக்கலாம்? ஓகே, இந்த சைட்லேருந்து எடுக்க சொல்லி இன்விடேஷன். பைல் 2 வாங்க பார்க்கலாம். பைல் 1 பைல் 2 பார்க்கலாமா? ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ஒன்று சொல்ல மாட்டேன், வச்சுருங்க. பைல் 1 இது, பைல் 2 இது. உங்களுக்கு எது தோணுதோ அதைப்படி இருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷம் இருங்க. பைல் 1 இந்த கிளிப். ஓகேங்களா? பைல் 1 பார்த்துக்கோங்க. பைல் 1 இந்த கிளிப். ஓகேங்களா? பைல் 2 பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது இல்லைங்களா? அது பைல் 2. உங்களுக்கு எது வந்து தோணுதோ, இன்ட்யூஷன் படி தோணுதோ அது எதுன்னு பார்ப்போம். பைல் 1 பைல் 2. ஓகேங்களா? இன்ட்யூஷன் படி எடுக்கலாம், இல்லை இந்த இது பொருள் வச்சுருக்கேன் இல்லையா, அதுபடி எடுக்கலாம். கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறேன், பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பைல் 1க்கான இது ரீடிங் பார்க்கலாமா? ஓகே, வேர்ல்டு கார்டு. வா, ஒண்டர்ஃபுல், அழகான கார்டு. இது என்ன சொல்லுதுன்னா, வேர்ல்டு கார்டு பற்றி என்ன சொல்லுதுன்னா, இது வந்து லேடிஸை குறிக்குது. நீங்கள் வந்து கஷ்டமாக சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. ஏன்னா இது லேடிஸ் பற்றி தான் வந்துருக்கு. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதை மறைச்சிட்றேன். ஏன்னா வந்து இது இதுவாக இருக்குது இல்லையா, அதனால் வந்து யூடியூப்பில் எதுனா வீடியோக்கு என்ன இது பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது, அதனால் இந்த கிளிப் வச்சு மறைச்சிக்கிறேன். என்னென்னா இதில் வந்து வேர்ல்டு கார்டு பற்றி வந்துருக்கு. வேர்ல்டு கார்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தில் எங்கே நீங்கள் போனாலும் வந்து நீங்கள் சேஃப்டியாக தான் இருக்கீங்கன்றதை பற்றி குறிக்குது. அதேமாரி மாடு, மிருகம்லாம் வந்து அழகாக உங்களை இது பண்ணுதுன்னு அர்த்தம். அதேமாதிரி வந்து எல்லார் மூலமாகவும் வந்து உங்களுக்கு சேஃப்டி கிடைக்கும். சேஃப்டி மட்டும் இல்லாமல் வந்து ஹெல்ப்பும் கிடைக்கும்ன்றதை பற்றி போட்டிருக்காங்க. இங்கே ஒரு இங்கே ஒரு மனுஷனுடைய தலை இருக்கு இல்லையா, ஸோ தலை மட்டும் கிடையாது, எல்லோரும் உங்களுக்கு வந்து கூட ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது தான் இந்த கார்டு பைல் 1 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான இது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டக்காகி இருக்கிறேன், என்னால் வந்து வெளியே வர முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா வந்து சந்தோஷமாக வெளியே போகலாம். ஏன்னா வேர்ல்டு கார்டு வந்ததுனால வந்து உங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு எப்பயுமே வந்து எல்லாருமே கூட இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இதில் 4 இதுவுமே குறிக்குதுன்னா அனிமலும் கூட இருக்குது, ஹியூமன்ஸும் இருக்கிறாங்கன்னு தான் இது அர்த்தம். என்னுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா இதுதான் சொல்லுது, இதை பற்றி தான் சொல்லுதே தவிர மற்றது எனக்கு தோணலை. அதாவது வந்து எல்லா உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் வந்து உங்களுக்கு சேஃப்டி கிடைக்குன்றது தான் எனக்கு தோணுதே தவிர மற்றது எதுவுமே தோணலை. அதை பற்றி தான் வந்து பைல் 1 சொல்லுது. ஓகேங்களா கைஸ்? பைல் 1 வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு தான் சொல்லுதே தவிர வேறு எதுவும் சொல்லலை. பைல் 1
உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பைல்வன் செலெக்ஷன் பண்ணவங்களுக்கு நல்ல கடை வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு பாருங்கள் கைஸ். இப்போ பைல் 2 போகலாமா? வாவ், பைல் 2 ஆசம். பைல் 2 வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னா, கெட் பேக் அவுட் தேர் மீட்டிங் சம்மன் நியூ சிட்டிங் டேட் ஆன்லைன். இது எதை பற்றி குறிக்கிறதுனா, ஆன்லைனில் வந்து நீங்கள் டேட்டிங் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் மீட் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும்ன்றது தான் எனக்கு தோணுது. டியூஷன் சொல்லுது, கெட் பேக் அவுட் தேர் மீட்டிங் சம்மன் நியூ சிட்டிங் டேட் ஆன்லைன். டேட் ஆன்லைனும் குறிக்கல, இல்லை நேர்லேயும் மீட் பண்ணலாம், அதுதான் குறிக்குது. ரோஸ் இருக்குது பாருங்கள், அப்புறம் வந்து நிறைய சிம்பிள்ஸ் தான் இருக்குது. புதுசாக நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு வந்து கெட் பேக் அவுட் தேர் மீட்டிங். நீங்கள் ஆன்லைனில் வந்து சேட் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் வெளியிலையும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான் வந்து இந்த கார்டு சொல்லுது. பைல் 2 சூப்பர், பைல் 1 சூப்பர் இன்னைக்கு. ஸோ பரவாயில்ல, அழகாக தான் வந்துருக்கு 2 கார்டுமே. ஓகே, இதை பற்றி தான் சொல்லுதுங்க கைஸ். அதை தாண்டி வர்றது எனக்கு தோணலை. இந்த பர்டிகுலர் இது வந்து அதை பற்றி தான். டேட் ஆன்லைனில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நேரில் நீங்கள் பார்த்து ஹோட்டலில் மீட் பண்ணலாம், காஃபி ஷாப் அதேமாரி. இது ஒயினும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எங்கன்னா சம்திங் எல்ஸ் பார்த்து நீங்கள் நேரில் மீட் பண்ணுற சான்ஸ் இருக்குன்றது தான் எனக்கு தோணுது. ஸோ அதை தாண்டி வர்றது எனக்கு தோணலை. பைல் 2, பைல் 1 அண்ட் பைல் 2 கார் உங்களுக்கு நான் நேரில் தான் எடுத்தேன். ஸோ இந்த 2 கார்டுமே ஸோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் 2-3 வீடியோ போடுறதுனால நான் இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது இந்த கார்ட் டெக் பயன்படுத்திகிட்ருக்கேன் எல்லாமே 2மே. ஸோ பர்சனலாக இருக்கிறப்போ நம்மளுக்கு இதனால எடுத்து சொல்லிக்கலாம். ஆனால் வந்து மக்கள் உங்களுக்கு சொல்கிறப்போ எங்கள் ஃபேமிலிக்கு சொல்கிறப்போ வந்து, ஏன்னா இன்னொரு ஃபேமிலி தானே இதில் இருக்கிறவங்களாம் பார்க்குறது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மனசு காயப்படாமல் தானே சொல்ல முடியும். ஸோ அதனால் யோசிச்சு சொல்கிறேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். ஏன்னா வந்து எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தண்ணி வேறு எதுவும் கிடையாது. அப்படி எதுனா நெகட்டிவாக இருந்தால் கூட நான் அதை பாசிட்டிவாக மாற்றி சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அதேமாதிரி நேற்று நைட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன். வெரி இம்பார்ட்டண்ட் கிரிட்டிக்கல் டாபிக். அது நீங்கள் 2த்தையும் பாருங்கள். ஏன்னா முக்கியமான டாபிக் அது. ஏன்னா வந்து ஏஐ பற்றி சொல்லியிருக்கேன். ஏஐக்கு எதிரானவும் கிடையாது நான். இருந்தாலும் வந்து ஏஐ எவ்வளோ லிமிட்டாக யூஸ் பண்ணால் வந்து குழந்தைங்க கிட்ட போய் உட்காந்து அதுங்க ஹோம்ஒர்க்கு வந்து பார்க்கறதுனால வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான். ஏன்னா பெரியவங்களுக்கு வந்து தெரியும் இது தப்பு அது ரைட்டுன்ட்டு. ஸோ தயவு செஞ்சு அந்த 2 வீடியோ நான் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணால் அதை நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் கைஸ். ஓகே பைஸ், இது சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஸோ ஹேவ் எ நைஸ் டே. பை.